13வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்தில் இருக்கிற 7, 8, 9, 10 3-4 ஸ்லோகங்கள்ல அவர் கொடுத்துட்டு இருக்கிற பண்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேல்யூஸ் அதுல அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிரஹா அந்த ஸ்லோகம். அதுல அமானித்வம், அதம்பித்வம் பார்த்துட்டோம். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா பார்த்துட்டோம், சாந்தியும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஆர்ஜவம், 5வது வேல்யூ. ஆர்ஜவம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a Sanskrit word. எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் அமைத்துக் கொண்டு வாழ்கின்ற முறை. வாழும் முறை எப்படி இருக்கணும்? எண்ணம், சொல், செயல் இந்த மூணும் ஒரு கோட்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் மாறாம போறக்கு பேரு ஆர்ஜவம். ஏன் இது ஒரு தர்மமாக, ஒரு வேல்யூவாக இறைவன் சொல்றாரு? இப்ப நாம நேர்மையா இருக்கிறது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேர்மை, வாய்மை, மெய்மைன்னு சொல்லுவோம். அதேதான் இது. வள்ளுவர் சொன்ன கூற்றுல பாத்தீங்கன்னா, நேர்மை அப்படிங்கிறது மனம், தாட். வாய்மை அப்படிங்கிறது சொல். மெய்மை என்பது ஆக்ஷன். இதத்தான் ஒரு 3 டாபிக்ல பிரிச்சிருப்பார். வாய்மை ஃபர்ஸ்ட், நேர்மை மனதில் இருக்கிறது, நேர்மை, வாய்மை, மெய்மைவர். இதத்தான் சாஸ்திரம் சொல்றதுதான் இவர் திருக்குறள்ல திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் 4 வேதங்களை அத்துப்படி பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்க சாஸ்திரம் படிச்சா தெரியும். அது படிக்காம இதுல மட்டும் இருக்கும்போது நமக்கு புரியாது. சாஸ்திரத்தை அப்படி கரைச்சு குடிச்சதுனாலதான் அங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே. இப்ப நாங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு, ஆர்ஜவங்கிற வேர்ட திருவள்ளுவர் இந்த 3 பிரிச்சு நமக்கு காமிக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் டெபினிஷன் பார்த்தோம். ஒரு வேல்யூ நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, என்ன டெபினிஷன் என்ன, அப்புறம் அது ஏன் நான் ஃபாலோ பண்ணணும், ஏன் ஃபாலோ பண்ணுனா என்ன நல்லது, பண்ணாதனால என்ன கஷ்டம், ஏன் என்னால ஃபாலோ பண்ண முடியல, இதுதான் இறைவன் சொல்லி அதுக்குண்டான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாரு. நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குணத்தை நீ உனக்குள்ள வளர்த்திக்கலாம் அப்படிங்கறத ஒரு வேல்யூவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப டெபினிஷன் சொல்லிட்டேன். எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் இருப்பதுக்கு பேரு ஆர்ஜவம். அது நீங்க நேர்மைன்னு சொன்னாலும் சரி, வாய்மைன்னு சொன்னாலும் சரி, மெய்மைன்னு சொன்னாலும் சரி, இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் நேர்மைன்னு சொல்லும். இந்த 3 சேர்ந்துட்டு நம்ம தமிழ்ல வந்து நேர்மைன்னு சொல்லும். இப்போ இதனால என்ன, ஏன்னா இப்ப நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது, குழந்தையா பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இதுலதான் இருப்போம். ஒரு குழந்தை பாருங்க, என்ன பார்த்து அதைத்தான் சொல்லும், அதைத்தான் பேசும், அதைத்தான் செய்யும். சோ இட் இஸ் இம்பைப்டு. பிறக்கும் போதே நம்ம அந்த குணத்தோடு, எப்படி கருணைங்கிற உணர்வோடு நம்ம படைக்கப்பட்டோமோ, அதே போல ஆர்ஜவங்கிற குணத்தோடு தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வளர வளரத்தான் என்ன ஆகுது, பொல்யூஷன் நடக்குது. இட் இஸ் யுவர் ஓன் கேரக்டர். எது ஆர்ஜவங்கிறது நம்ம வளர்த்திக்கிறது, கல்டிவேட் பண்ணிக்கிறது, தண்ணி ஊத்தி யூரியா போட்டு வளர்க்கறது அல்ல. இட் இஸ் யூ ஆர் born with, every human being is born with ஆர்ஜவம். ப்ரூஃப் என்ன? குழந்தைட்டு போய் பேசி பாருங்க. எதையும் அது நீ கோர்ட்லயே பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சொல்ற இது உண்மை, சாட்சி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது ஏத்துக்கப்படும். ஏன்? அவங்களுக்கு இந்த சைக்காலஜி. சோ இதுல இருந்து எப்படி மனிதன் மாறுகிறான். இப்ப இந்த நேர்கோட்ல இல்லாம பண்றதுனால ஏன் மாறுகிறான்னா, சூழ்நிலை தான் காரணம். அப்புறம் சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் ஒரு அறிவு இருந்ததுன்னா மாற மாட்டான். அதாவது நீ ஆர்ஜவமா இருக்கணும் அப்படிங்கிற, ஏன் இருக்கணும், அது எனக்கு நல்லது, அதுல விட்டுட்டு நான் விலகிட்டுனா எனக்கு கெடுதல்ங்கிற, எதனால எனக்கு மனதுக்குள் ஒரு கேடு வருதுங்கிற அறிவு கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் ஆர்ஜவத்திலிருந்து அந்த பையனை பொண்ணும் வெளியில போக மாட்டாங்க. அந்த ஞானம், ஏன் தப்பு பண்றோம், அந்த அறிவு, ignorance is the main cause for them. தப்பு பண்றதுக்கு மெயின் காரணம் ignorance about ஆர்ஜவம். அதனாலதான் இறைவன் என்ன கொடுக்கிறாரு, ஆர்ஜவம்னா என்னங்கிற அறிவை
இப்ப நமக்கு கொடுக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆல்ரெடி இருந்திருக்கு சின்ன வயசுல, ஏதோ ஒரு காரணத்தினால அதை நான் இழந்துட்டேன், திருப்பி நீ அதை கொண்டு வரணும்னா ஏன் கொண்டு வரணும்? இது நீங்க 10 வயசுல 15 வயசுல அதை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லி கொடுக்குற டீச்சிங்க 10 வயசு 15 வயசுல சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, அந்த ஆர்ஜவத்தை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு கிடைச்சிருச்சு 10 வயசுலயே போது they will not miss their happiness. அந்த கல்வி இப்ப இல்லாததுனாலதான் இப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குது, நம்ம எம்ஐ கிளாஸ் மாடல் எஜுகேஷன் கிளாஸ் எதையோ போட்டு கொடுக்க வேண்டி இருக்குது. அதுக்கு இந்த அறிவு கிடைக்காமையே வாழ்ந்து இறந்தவர்கள் பல பேர். ஏன் நான் ஆர்ஜவத்தை பின்பற்றணுங்க? அறிவு. ஏன்னா அறிவுங்கிறது வெளியிலிருந்து வரணுங்க. இன்பார்ன் யூ ஆர் இருக்கிறீங்க, அதை மிஸ் பண்ணிடுறீங்க. மறுபடியும் ஏங்கிற இடத்துல அந்த 10 வயசுல 15 வயசுல என்ன பண்ண டவுட் வரும்போது, நேர்மையா இருந்தா என்ன நடக்க போகுது, ஏமாந்து போறேன் அப்படிங்கிற அந்த டவுட்ஃபுல் வரும்போது டக்குன்னு என்ன இருக்கணும், ஒரு ஆச்சாரியர் குரு அங்க இடத்துல போட்டணும். அந்த ஞானத்தை போட்டுட்டாங்கன்னா யாருமே தடமாறி போக மாட்டார்கள். இப்போ ஏன் நாம இந்த தப்பு பண்றோம்? இப்போ ஆர்ஜவத்தொட்டு ஏன் நினைக்கிறது ஒண்ணு, இந்த காலத்துல டெஃபினிஷன் அப்படியே மாறி போச்சு. என்ன வேணா நினைச்சுக்கலாம், என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். ஒரு புது டெஃபினிஷனை கண்டுபிடிச்சு இப்ப ஜனங்க ஓடிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னால. பட் அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு தெரியறது இல்ல அப்பத்திக்கு. ஒரு என்ன சொல்ல, எதற்காக இப்படி மாத்தி பேசுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மெயின் ரீசனா தான் இருக்கும். சும்மா இருக்கும்போது நம்ம நீங்க ஆர்ஜவத்துல மிஸ் பண்ண போறீங்களா? எந்த சூழ்நிலையும் அவன் ஆர்ஜவத்தை மிஸ் பண்றான் ஒரு மனிதன். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலை. அவங்க ஒரு கம்ஃபர்ட்ல இருப்பாங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறோம் அப்படின்னா டக்குன்னு போய் பேசிடுவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பயம், போய் பேசிட்டா தப்பிச்சுக்கலாம். நடந்தது ஒண்ணு, பார்த்தது ஒண்ணு, சொன்னது ஒண்ணா தப்பிச்சுக்கலாம். சோ பயம். இது மெயின் பாத்தீங்கன்னா இந்த 2 தான் அவனை போட்டு ஆட்டுறதே. ஏன்னா கிளாஸ்ல பையன் திருடிட்டான், எடுத்து அந்த பையன் பென்சில் எடுத்துட்டான், என்கிட்ட எடுத்தியானா ஏன் எடுக்கலையா சொல்றான். அந்த பென்சில் விட அந்த இடத்துல மாட்டிக்கூடாது, அவமானம். இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம பேரு கெட்டு போயிடா. சோ மறைச்சிட்டோம்னா அப்படியே நம்ம நல்ல பேர் கீப் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களா என்ன பண்றோம், ஒரு ஒண்ணு வேண்டாங்க 8 மணிக்கு 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டான், அட்லீஸ்ட் 10:55 நிக்கணும். It is not for your sake, it is for my sake. அது முதல்ல தெரியணும். It is not for your sake, for my sake, for my maturity of mind, for my mental peaceness. என்னுடைய மன அமைதிக்காக, தூய்மைக்காக நான் என்ன பண்ணணும், 10:55 அட்லீஸ்ட் 10:50 வந்துடணும். அட்லீஸ்ட் எதை டிராபிக் அது இதுன்னு எதாவது விட்டா கூட 10:50 I should, 55 I should be here. அப்போ அதுதான் என்னது சொல். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், மேடம் கேட்கும் போது வந்துடுறேங்க 11க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன்னா காலையிலே நான் வந்துருமா, தாட் வந்துருச்சா? அப்ப சொல்லு இருக்கணும், செயல என்ன பண்ணிருக்கணும், அந்த டைம் பிளான் பண்ணி நிக்கிறதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த 11 மணி கிளாஸ்க்கு நீங்க 10:55 வர்றதுங்கிறது நாட் ஃபார் மை சேக், நாட் ஃபார் யாரு ப்ரோக்ராம் நடத்துறாங்களா அவங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. For your sake you must keep the punctuality. It is not for others sake. என்னன்னா இப்ப என்ன ஆயி போச்சுனாங்க, லேட்டா வந்ததா கெத்து, என்னென்னமோ நினைச்சுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா தான் அந்த இடத்துக்கு போனா கெத்து. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 10 மணிக்கு வாங்கினா ஒரு 10:15 போனா தான் அப்படியே எல்லாம் நம்மள ஒரு கெத்து. எதுலயோ போய் குழம்பி போய் கிடக்குறோம். மோகம், அதுக்கு சான்ஸ்கிரிட்ல அது வேர்டு பேர். எது சரியோ அதெல்லாம் எப்படி தோணும், தப்பு. இப்ப நான் சொல்றது கரெக்ட். என்னுடைய மென்டல் பீஸுக்காக, ஒரு தூய்மைக்காக 10 மணி 11 மணிக்கு வரேன்னா 10:55 வர, இட்ஸ் ஃபார் மை சேக். அது தெரியுது இல்ல. இப்ப யாரு உங்களுக்காக வர்றது, அப்படியே கெத்தா வரணும், அதெல்லாம் என்னது மோகம், குழப்பம். எதனால வந்தது இந்த 10:15 போனாத்தா 11:15 போனாத்தா கெத்துங்கிறது எதனால வந்தது? இக்னோரன்ஸ், அஜ்ஞானம், முட்டாள்தனத்தினால வர்றது. So we have to learn that knowledge. ஏன் நான் டைம் கீப் அப் பண்ணணும், வாய்மை அதே மாதிரி டைம் கீப் அப் பண்றது சரி. அது மாத்துது இல்லைங்களா, நேர்மையிலிருந்து மாறிடுவேன். இப்ப நான் 11 மணிக்கு வரேன் நான் சொல்லிட்டு 11:05 நான் வந்தேன்னா என்னுடைய வார்த்தையை நான் காப்பாற்றவில்லை, என்னோட வார்த்தையை நானே மதிக்கலைனா யாருங்க உலகத்திற்கு என் வார்த்தை மதிப்பாங்க? If I didn't, I don't know how to respect my words. என்னுடைய வார்த்தையை என்னால மதிக்க தெரியல அப்படின்னா நாம எதை எதிர்பார்க்கிறோம்? இவங்க மதிக்கணும், அவங்க மதிக்கணும், அவங்க மதிக்கணும், அவங்க மதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மரியாதை கொடு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். அந்த இடத்துல அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட் ஆகும்.
இப்ப நாம இந்த மாதிரி ஆர்ஜவமா இல்லாதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. சைக்காலஜிக்கலா how we are affected by not following ஆர்ஜவம். ஃபர்ஸ்ட் இப்ப நான் இதுவே எடுத்துக்கலாம், இந்த இன்சிடென்ட்டே எடுத்துக்கலாம். 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன். வார்த்தை எண்ணம் சொல்லியாச்சு. ஆக்ஷன் எங்க வருது? 11:15 வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியே நான் எப்ப பார்த்தாலும் பண்றேன்னு வச்சுக்கலாமே. எப்ப எது சொன்னாலும் அந்த டைம் கீப் பண்ண மாட்டேன். சொன்ன பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். நாளைக்கு கேட்டா இல்லைங்கிறது, அப்புறம் நாளானிக்கு வாங்குறது, நாளானிக்கு போனா வேற ஒரு எதையோ இந்த மாதிரி எதுலயுமே ஒரு 3 ஒரு கோட்ல இல்லாம எத்தனை வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? பல குறிப்பிட்ட காலம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி is the first problem you have to face. What do you mean by split personality? இப்ப ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆள் உள்ள இருப்பான் இல்லைங்களா? அவனுக்கு ஒரு கோர் பர்சனாலிட்டி இந்த மாதிரி பண்ண அது அடிவாங்கும். அதாவது சிங்கிள் பர்சனாலிட்டி, மை கோர் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி மாத்தி பண்ண உள்ள என்ன ஆகும்? அது அப்படி ஸ்பிளிட் ஆகும். அந்த ஆளுமை, தனித்தன்மையாக இருக்கிற ஆளுமை அப்படி என்ன ஆகும்? ஸ்பிளிட் ஆகும். அப்ப எனக்குள்ள 2 ஆள் வர ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு ஏங்கிற ஒரு ஆளு, நானே 2ஆ பிரிவேன். என்னன்னு கேளுங்க. ஏன்னு ஒரு ஆள் இருப்பேன், பின்னு ஒரு ஆள். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, டபுள் பர்சனாலிட்டி. இது ஒரு சிண்ட்ரோம்னு ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மல்டிபிள் சிண்ட்ரோம், பர்சனாலிட்டி சிண்ட்ரோம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட். அப்புறம் தாங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு கிளிவேஜ், ஒரு எக் 2ஆ பிரிவு வருங்க. அந்த மாதிரி கிளிவேஜ் ஆயிட்டா நீங்க மல்டிபிள் பர்சனாலிட்டில போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட், டிப்ரெஷன். அது சைக்காலஜி டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் இது வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்பிளிட். அந்த கோர் பர்சனாலிட்டி ஒரு ஆளுமையுடன் இருந்த நான் 2 ஆளுமைக்கு போவேன். அப்ப எனக்குள்ள 2 ஆள் வருவான், ஏ பி. இப்போ ஏ ஒரு பிரச்சனை நீங்க உங்களை நோக்கி இப்படி உள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உருவாயிருச்சு. எதனால உருவாச்சு? ஆர்ஜவம் இல்லைன்னா கண்டிப்பா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உள்ள உருவாயிரும். ஏன் உருவாகுது? இப்ப அப்படி உருவாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கான்சியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏ ஒரு இடத்துல நீங்க போறீங்க, ஒன்னு சொல்லி இருப்பீங்க, அது ரைட்டுன்னு ஏ சொல்லி இருக்கும். உள்ள இருக்கிற இன்னொரு ஆள் இருக்கான் இல்லையா, தப்புங்கும். பி ஒன்னு சொல்லும், செஞ்சிருப்பீங்க. ஏன்னா அதான் சில நேரத்துக்கு சில ஃபியூ ஹவர்ஸ்க்கு ஏ இருப்பாரு, சில ஃபியூ ஹவர்ஸ்க்கு பி இருப்பாரு. நீங்க ஏ இருக்கீங்களா பி இருக்கா உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உள்ள ரொம்ப சட்டில் திங்ஸ், சூக்ஷ்மம், அதி சூக்ஷ்மம், நமக்கே தெரியாது. சில சமயம் 7 இருப்போம். ஏன்னா ஏதோ ஒண்ணு இருந்தானா நான் ஒரு ஆளா இருக்க வரைக்கும் தப்போ சரியா நான் தான் பண்ணினேன். அது வரும் கோர் பர்சனாலிட்டி. ஆமா நான் பண்ணினேன், ஆமா என்ன பண்ணலாங்கிற தப்பு பண்ணிட்டு தைரியமா ஏத்துக்கிறான் பாத்தீங்கன்னா, அப்போ ஒரே பர்சனாலிட்டி தான். இப்ப என்ன பண்றான்? தப்பு பண்ணிட்டு என்ன சொல்றான்? இல்லைன்னு சொல்லும் போது இன்னொரு ஆள் வரானா, அப்ப ஏ சொல்றதெல்லாம் பி என்னம்பா? உள்ளேயே தப்பும்பா. பி சொல்றதெல்லாம் ஏ என்னம்பா? தப்பும்பா. எப்படிங்க வாழ்றது? நமக்குள்ள எதை இழந்துட்டோம்? நிம்மதிங்கிறது பைசா கூட வாங்க முடியாது. நமக்குள்ளேயே நான் ஒண்ணு பேசிப்பேன், இப்ப இவங்க வராங்க, வாங்க உட்காருங்க, ஏதோ ஒன்று பேசுறேன், ஏழு நிக்கும் போது எல்லாம் பேசி முடிச்சிருவேன். இவங்க போனதுக்கு அப்புறம் பி சொல்லுவான், தப்பு நீ பண்ணு தப்பு. அந்த உணர்வு உங்களுக்குள்ள எங்காவது எட்டுச்சுன்னா பி அலர்ட். உள்ள யார் இருக்கா? எஸ், டோன்ட் அலோவ் தி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. நான் வர சொன்னாங்க. இப்ப இவங்க எனக்கு அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வர்றாங்க, வீட்டுக்கு வராங்க, அவங்க ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பர்சனாலிட்டியா இருக்க வரைக்கும் நான் பண்ணது கரெக்ட்னே இருப்போம். ஆனா பின்னு ஒரு ஆள் வந்தானா அவங்க எல்லாத்தையும் நடச்சு என்ன ஏல நின்னு எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அவங்க போயிடுறாங்களா, அப்புறம் பி எந்திரிப்பான், ஏய் நீ பண்ணது தப்பு, நீ எதுக்கு அப்படி சொன்ன, அவங்க சொல்லும்போது நீ இப்படி சொல்லிருக்கலாம்ல, நீ இப்படி சொல்லும்போது நீ அப்படி சொல்லிருக்கலாம்ல. உள்ள கொய்யும் 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 கொய்னு உள்ள ஒரு என்ன ரெக்கார்டா ஓடுங்க. அதான் அதுக்கு என்ன சொல்ற மைண்ட் வாய்ஸ் சொல்லும் பாத்தீங்களா, உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். How can you have? இப்ப நீங்க பாருங்க, அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா 2 நாளைக்கு அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க திங்க் பண்றது எல்லாமே இப்படித்தான் இருக்கும். அந்த அந்த 2 பர்சனாலிட்டிகளோட கிளாஷ் ஆகும் போது நீங்க என்ன முடிவெடுத்தாலும் தப்பாதான் போகும். You are not strong enough to take decision. Your mind is not enough strength to take good decisions. எடுக்கிறதுக்கு மனம் என்ன ஆயிடுச்சு? பலஹீனம். 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா எப்படிங்க பலம் இருக்கும்? நம்ம என்ன எக்கா 2ஆ பிரிஞ்ச கிளிவேஜ் ஆகி கை தனியா ஹார்ட் தனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு. சோ என்ன ஆகும்? மனம் 2ஆக பிரிய பிரிய அதனுடைய பலத்தை இழக்கும். மனம் பலத்தை இழந்துருச்சுன்னா நீங்க என்ன முடிவெடுத்தீங்களோ தப்பாதான் போக போகுது.
டெசிஷன் யூ cannot டேக். அப்புறம் அந்த பெர்சீவரன்ஸ் இருக்கு பாருங்க, தப்பா போயிடும். அதாவது நம்ம கண்ணுல ஒண்ணு பாக்குறோம், அதுல நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதை கரெக்டா பெர்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா மனம் வீக் ஆகும் போது பெர்சீவரன்ஸ் தப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணும். சந்தேக புத்தி வந்து இங்க உட்காந்துக்கும், உச்சந்தலையில வந்து உட்காரும். டவுட்ஃபுல் பர்சன் வில் கெண்ட். இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டிக்குள்ள வந்தவங்க டவுட், பட் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் வரும். அந்த நோயினுடைய நோய்ங்க மென்டல் டிசீஸ். ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இஸ் a டிசீஸ். அதனுடைய அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு என்ன சொல்ல, அது எப்படி நம்ம அதுல இருந்து விடுபடணும்னு தெரிஞ்சா அந்த ஞானத்தை கிடைச்சு நீங்களே போராடிதான் வெளியில் வரணும். எந்த சைக்காலஜி டாக்டருங்க இதுக்கு மருந்து கொடுக்க முடியும்? இந்த நோய்க்கு யாருனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ஓவரா கஷ்டப்படுறியா, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து தூங்க வரலையா, ஒரு மாத்திரை போடு தூங்கு, உனக்கு என்ன கஸ்டமர்ஸ் கொஞ்ச நேரம் கொட்டிட்டியா போ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இது ரெண்டும் தாங்க அவங்களால பண்ண முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும், யூ மஸ்ட் நோ த வேல்யூ ஆர்ஜவம். சோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியினுடைய உச்சங்கட்டம் தான் பாத்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி சிண்ட்ரோம், டிப்ரெஷன், இது மாதிரி போயிடும். சோ அட் எனி காஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், என்ன நினைக்கிறோமோ அதத்தான் பேசணும். அதுக்காக நினைக்கிறதெல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க நினைச்சிடுங்க உடனே பேசி ஆகணும், ஐயோ அங்கங்க நம்ம என்ன கத்துக்கணும், கத்தி மேல நினைக்கிற மாதிரி கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் நினைச்சிட்டேங்கிறதுக்காக பேசக்கூடாது. அதுதான் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் சொல்லுவாரு, அதாவது 2 வருஷம் ஆகுது ஒரு குழந்தை பேசி பழகிறதுக்கு, அதே சைலன்ஸ் அமைதிக்கு வர்றக்கு 60 வருஷம் ஆகுதுங்கிறாரு. 2 வருஷம் அந்த குழந்தை பேச கத்துக்குது. ஏன்னா எப்ப பேசணும், எவ்வளவு பேசணுங்கிறது ஒரு, அதாவது பேசுறதுங்க. இப்ப நாங்க நின்று பேசுறோம், இட் இஸ் a ஸ்கில்லுங்க, டெஃபினெட்லி இட் இஸ் a ஸ்கில் தான். அதை நம்ம எப்படியோ டெவலப் பண்ணிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனா சைலன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு பாத்தீங்களா, சைலன்ஸ் அது வந்து பெரிய வெப்பன். இட் இஸ் லைக் ஸ்பாச்சுலா. அந்த ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கு தட்டி மாதிரி. அந்த வார்த்தைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த கிழிஞ்சு போன பேப்பர்களாட்ட தூங்கி விடக்கூடாது. இப்ப நீங்க நிறுத்திட்டு அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள பேசுறீங்க அப்படின்னா யூ கேன் ஃபில் த ஹால் வித் த வேர்ட்ஸ். பட் சைலன்ஸ் இஸ் a டிசிப்ளின். மௌனம் என்பது ஒரு டிசிப்ளின். இட் இஸ் நாட் பயத்தினால பேசாம இருக்காங்க, அப்படி கிடையாது. எப்ப உங்க மனசுக்குள்ள எப்ப நம்ம அமைதியா இருக்கணும், எனக்குள்ள ஒரு ஈகோங்கிற குணம் வருதா, நோ வேர்ட்ஸ். எனக்குள்ள கர்வம் உள்ள தோக்குதா, நோ வேர்ட்ஸ். சைலன்ஸ். This is discipline. It is a discipline or not? எனக்குள்ள கர்வம் வரும்போது நோ வேர்ட்ஸ். எனக்குள்ள ஒரு பொறாம வரும்போது நோ வேர்ட்ஸ். டிசிப்ளின். அமைதியாக இருப்பதுங்கிறது பயத்தினால ஒருத்தர் பொட்டாட்ட வந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, இவங்களுக்கு பேசுற ஸ்கில் இல்ல நினைச்சுக்க கூடாது. இட் இஸ் a discipline தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூசுவலா அப்படித்தான் 4 பேருக்கு வந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் பேசாம அப்படியே பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. தட் இஸ் a discipline. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் இல்லாம பேசாம இருக்கிறான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நம்மளாட்ட முட்டாளு யாரும் இந்த உலகத்துல கிடையாது. Because of the discipline, she is following some discipline. ஏன்னா இப்ப ஒருத்தர் பேசுறதுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அவங்க அமைதியா இருக்கிறதுனால தானே நீங்க பேச முடியுது. இட் இஸ் a discipline, giving chance to another. அவங்க பேசிட்டோம் இடம் கொடுக்குறாங்களா இல்லையா, ஸ்பேஸ் கொடுத்தா 2 பேரும் எப்படிங்க பேசுறது. சோ அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்துக்கிறாங்கன்னு அர்த்தம், அமைதியா இருக்கிறது அப்படி. சோ இதெல்லாம் வந்துங்க சின்ன சின்ன விஷயங்கள் இறைவன் எடுத்து கொடுக்கும்போது பார்த்தா நமக்கு அப்படியே அஸ்டானிங். எப்ப இவ்வளவு நம்ம மைண்டுக்குள்ள என்னென்ன திங்க் பண்றோமோ எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டுருவார். சோ எதுக்கு நான் கமிங் டு தி சப்ஜெக்ட், இப்ப நீங்க ஆர்ஜவத்தை ஃபாலோ பண்றதுனால, ஃபாலோ பண்றதுங்கிறது நாட் ஃபார் யுவர் மதர்ஸ் சேக், ஃபாதர்ஸ் சேக், ஹஸ்பண்ட் சேக், ஸ்கூல் அத்தாரிட்டி சேக், ஒரு கிட்ஸ் சேக், ஃபார் மை சேக், for my mental health, for my strength and mind, for my purity, என்னோட மனதினுடைய தூய்மைக்காக, சுத்தத்துக்காக, அமைதிக்காக, சாந்திக்காக, மெச்சூரிட்டிக்காக நான் எப்படி இருக்கணும், I should follow ஆர்ஜவம் அப்படிங்கறத சொன்னோம்னா தான் அதுங்க புரிஞ்சாதான் நம்ம எங்க வருவோம். ஏன்னா மத்தவங்களுக்கா நீ நேர்மையாரு, அம்மாட்ட நேர்மையாரு, அதெல்லாம் டீச்சிங்கே கிடையாதுங்க. அம்மா அப்பாட்ட நேர்மையாரு, டீச்சர்ட்ட நேர்மையாரு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீ உனக்காக நீ நேர்மையாக இரு. இப்படி இருந்தீங்கன்னா இப்படி இருப்ப. இப்ப இல்லீன்னா என்ன ஆகும், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி படுமவனே படு, கஷ்டம் பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே இப்ப பாருங்க நிறைய குழந்தைங்க இந்த அறிவு இல்லாததுனால நீங்க பாத்தீங்கன்னா பேசும்போது பாருங்க, ஒரு 7th 8th அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஆசிலேட்டிங் மைண்டா இருக்குங்க. அதாவது இப்ப 12th காலேஜ் எல்லாம் போயிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு கோர் பர்சனலா டெவலப் ஆயிருங்க.
அதுலதான் அப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு போயிடுறாங்க. இந்த 8th 9th எல்லாம் இருக்கு பாருங்க, இது சரியா அது சரியா இது சரியா, அந்த ஏஜ்ல நாம இந்த ஞானத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க ஆயுசுக்கும் போய் பேச மாட்டாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. ஏன்னா என்ன அதுக்கு எதுக்கு வந்த நானு நினைக்கிறதெல்லாம் என்ன அர்த்தம் கிடையாது, பேசணுங்கிறது கிடையவே கிடையாது. வாக் தபஸ் அதுக்கு சமஸ்கிருதம் சொல்றது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், உண்மையை பேசுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததுங்க அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில நம்ம கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணிக்கிற இடமெல்லாம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் உண்மையாதான் பேசணுமா? நோ. ஸ்பீக்கிங், அதாவது ட்ரூத் அமைதியா உண்மை பேசுவது ஒன்று, உண்மையை மறைத்தல் ஒன்று, பொய் பேசுவது ஒன்று. இந்த 3 கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. உண்மைதானே, நான் சொன்ன உண்மைதானே, இனிமையா பேசணும். எந்த உண்மையா இருந்தாலும் இனிமையா பேசணும். அதெல்லாம் வாக் தபஸ்ல வருது, நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாக் தபஸ்ங்கிறது தனி சப்ஜெக்ட். இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா என்னத்தைங்க பேசுறது அப்படின்னா, உண்மையை பேசணும். 2வது பல இடத்துல உண்மையை மறைச்சிடலாம். சில இடத்துல பல இடத்துல அது எந்தெந்த இடம் நம்ம தெளிவாய்க்கணும். சில இடத்துல பொய் உண்மையாகும், பொய்மையும் வாய்மையாகும். அது எந்த இடம்? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஏன் உண்மை பேசுறத முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டாபிக் நான் முடிச்சிட்டேன். உண்மை பேசுனா இட்ஸ் ஃபார் யுவர் சேக், அவ்வளவுதான். ஃபார் யுவர் மென்டல் growth, ஃபார் யுவர் பீஸ், ஃபார் யுவர் பியூரிட்டி ஆஃப் மைண்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ. அடுத்தது மறைத்தல். இதுக்கு நான் 2 நம்மளுடைய இந்த மாதிரி ரொம்ப ஷட்டிலான விஷயத்துக்கு ஒரு புராணத்திலிருந்து ஸ்டோரி எடுத்தா ஈஸியா புரிஞ்சிருங்க. உண்மையை எங்கு மறைக்கணும், உண்மை எங்க போய் பேசணும், 2ம் தெரியும். உண்மை மறைக்கவும் தெரியணும், பொய் பேசவும் தெரியணும். இதுதான் ரகசியம் வாழ்க்கையில. அப்போ மெயினா ஒரு தர்மத்தை வச்சுக்கணும். எப்ப அந்த 2 உண்மை பேசுறீங்க அது விட்டுருங்க. 2வது 3வது வருதா, எங்கெங்கு உண்மையை மறைக்கலாம், எங்கெங்கு பொய் பேசலாம். ஒரே ஒரு தாங்க, ஒரே சிம்பிள். நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, எப்படித்தான் ஒரு விளக்க போறாருன்னு பார்த்தா ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. சுயநலத்துக்காக உண்மையை மறைத்தலோ பொய் பேசுவதோ தர்மம் அல்ல. ஒரு நன்மைக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக நீ உண்மையை மறைக்கலாம், பொய்யும் பேசலாம். அங்க நோ டிண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் வந்துடவே கூடாது. அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு கேன்சர் பேஷண்ட் 4 நாள் செத்து போயிடுவாரா இருக்கும். என்ன சொல்லுவாரு? அழகா போய் சொல்லுவார், இல்லைங்க இது சரியாயிருங்க, நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அந்த மாத்திரை சாப்பிடுங்கிறது என்னதான் ட்ரூத். இட் இஸ் ட்ரூத். பண்ணலாம், தப்பு இல்லை, அது தவறே கிடையாது. இப்ப ஒரு பையன் ஸ்கூல்ல வரான், மார்க் வாங்க மாட்டேங்க, நீ நாளைக்கு வெளியே கிளாஸ் வெளியே நிக்க வைப்பேன், இந்த மாதிரி என்ன பண்ண ஹார்ஸ் வேர்ட்ஸ் முட்டிங்கால போட வச்சுரு, உள்ள விட மாட்டேன், ஏதோ ஒண்ணு பண்றீங்க வச்சுக்கோங்க. உண்மையை மறைக்க நீங்க அது பண்ண போறது இல்ல, ஆனா சொல்றீங்க. எதுக்கு? இட்ஸ் ஃபார் அதர்ஸ் சேக். இதுதான் தர்மம். மற்றவர்களுடைய நன்மைக்காக சுயநலம் இல்லாமல் என்ன பண்ண நானு பொய்யும் மறைக்கலாம், உண்மையை மறைக்கலாம், பொய்யும் பேசலாம். இதுக்கு நான் ரொம்ப ஷட்டிலான விஷயமா இருக்கிறதுனால புரியற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு அந்த இடத்த, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த புராணத்தை புடிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ராமாயணத்துல ஒண்ணு எடுக்கலாம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா எந்த இடம்னா, கைகேயி வரம் கேட்டுருவாங்க, வெளியில கிளம்பிடுவார் ராமர். ஒரு தேர்ல ஏறிடுவாங்க. சீதா, ராமன், லக்ஷ்மணன் 3 பேர் ஏத்திடுவாங்க. ஏறினது வரைக்கும் தசரா அந்த சீன்ல இருக்க மாட்டார். ஏறினதுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்து ஓடி வருவாரு. வரும்போது சுதேந்திரன் ஒரு கேரக்டர் தான் வண்டி ஓட்டிடாத கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடணும். அவங்கள காட்டுக்குள்ள கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரணும் சுதேந்திரன். வண்டி தசரதன் அங்க வர்றாருன்னு ராமர் அப்படியே இப்படி இதுல தெரிஞ்சோடனே வண்டி சீக்கிரம் ஓட்டு ஓட்டு அப்படிம்பாரு ராமர். தசரதன் அங்கிருந்து கத்திட்டே வருவாரு, வண்டியை நிறுத்து நிறுத்து நிறுத்து. அரசன் அவரு, அந்த சிச்சுவேஷன் பாருங்க. அவர் அரசன் சொன்னே சுதேந்திரன் என்ன பண்ணி இருக்கணும், வண்டி நிறுத்தணும். ஆனா நிறுத்து நிறுத்து அப்படின் போது திரும்பி ராமனை பாப்பாரு அவரு, அப்படின்ட்டு வர கிளம்பு என்ன ஸ்பீடா போ, அடிச்சு போயிடுவாங்க. இப்ப நமக்கு என்ன, அங்க ஒரு சுதேந்திரன் போயிடுவாரு. போய் ராமரை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கேட்பாரு, ராமரே நீங்க இறங்கி இப்படியே போறீங்க, நான் திரும்பி வீட்டுக்கு போகணும், அந்த தசரதனை நான் பார்க்கணும், அவர் என்ன மூஞ்சில எப்படித்தான் முடிப்பாரு, எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காங்க. ஒண்ணுமே நான் போக மாட்டேன்னு சொல்ல அவர் நிறுத்துனாரு, நிறுத்தல வந்துட்டாரு. இவ்வளவுதான் தப்பு, நாமளா தான் அப்படின்னு போயிடும், தொடச்சிட்டு போயிடும். இது ஒரு தப்பா, உங்க பயம் உடச்சேன்னு சொல்லிட்டு போய்க்கலாம், இது என்ன பெரிய வச்சு நாம அப்படியே அப்படி போயிடும்.
இவரு மனசுக்குள்ள குத்து, அதான் சென்சிட்டிவ்னஸ், இலக்காம இருக்கிறன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த சென்சிட்டிவ்னஸ். இலக்காம இருக்கும்போது அவரு போக போக துடுக்கு அடிச்சுக்கலாம் மனசு. போய் தசரதனை நம்ம எப்படி பாக்குறது, இவங்க 3 பேர் இறங்கிடுவாங்க, நாம போய் தசரதனை எப்படி பாக்குறது அப்படின்னு துடுக்கு எது அவருக்கு வேற எந்த நினைப்பே வரலையாம். அப்புறம் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கேட்பாராம், ராமரே நீ இறங்கிட்ட, நான் போய் அவர் மூஞ்சியில எப்படி முழிக்கட்டும், இவ்வளவு ஒரு நேர்மை எத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டேன், உங்களுக்காக நான் என்ன பண்ணி வச்சுட்டு போ, அவருடைய சொல் பேச்ச கேட்காம நான் வந்துட்டேன், நீங்க வேற அப்பா மீறி நீ போங்கிறீங்க, நான் அவரு பேச்ச கேட்பானா இங்க பேச்ச கேட்பானா, என்ன ஏன் இப்படி இக்கட்டான நிலைமை கொண்டாந்து விட்டுட்டீங்க போது ராமர் அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுவார். அந்த இடத்துல சொல்றதா இது, ஒரு நன்மைக்காக என்ன பண்ணிட்ட, அரசனை மீறலாம். எந்த நன்மைக்காக, உங்களை கொண்டாந்து விட்டது எனக்கு என்னங்க நன்மை வருது, உங்களை கொண்டாந்து காட்டுறது ஏதாவது நன்மையா, எல்லாத்துக்கும் கேடு. அப்படி இல்ல, என் தந்தை ஒரு வாக்கை கொடுத்து விட்டார் தன் மனைவிக்கு, அதை நான் தன் மகனாக இருந்து நான் காப்பாற்றியாக வேண்டும், அது என்னோட கடமை. அப்போ அந்த நன்மைக்காக என்னுடைய தந்தை அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நான் இங்க வர்றேன். காட்டுக்கு வந்தேன ஒரு தட்டுனா கையில ஒரு மூலையில போட்டு விழுந்துடலாம். நீ வாய் தசரதன் நினைச்சிருந்தாலும் ஒரே ஒரு தட்டு, ஏன்னா அந்த காலத்துல அரசர் தாங்க எல்லா டிசிஷன். வாய மூடிட்டு ஓரமா கடந்த அப்பே கழுத்தை நெரிச்சு கொண்டா கூட கையை ஏன்னு கேட்கறதுக்கு அங்க ஆள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ராமருக்கு சப்போர்ட், அவங்க தசரதன் சப்போர்ட், யாரு கையை சப்போர்ட்டே கிடையாது. ஆனாலும் அவங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். அதான் இந்த சொன்ன ஆர்ஜவம். ஏன்னா தசரதன் என்ன பண்ணிட்டாரு, கைகைக்கு அவங்க அது ஒரு சீனுங்க, ஒரு போர் நடக்கும் போது இவங்க காப்பாத்திடுவாங்க, அப்போ 2 வரம் கொடுக்கறேன்னு சொல்லி இருப்பாரு. சோ அந்த வரத்தை அவங்க கேட்கறாங்க. சோ அப்பா வாக்கை தான் கொடுத்த வாக்கை மீறாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்றேன், இப்போ காட்டுக்கு போறேன். இப்ப காட்டுக்கு தசரதர் அங்க நின்னும் போது நிறுத்தினா அந்த செயலிலிருந்து நான் என்ன ஆக வேண்டி வரும், பின்தங்க வேண்டி வரும். அது எங்க அப்பாவுக்கு கேடு, கெட்ட பெயர், தர்மம் இல்ல. எங்க அப்பாவுக்கு அது தர்மமே இல்ல, எனக்கு என்ன கிடையாது. அப்பா கூப்பிட்டாரு போச்சாது, நானும் ராஜாவாக்கு வந்துக்கிறேன், எங்க பக்கத்துல சீத்தையை குறை வச்சு நான் ஆட்சி பண்றேன்னு சொல்றது தர்மம் அல்ல. சோ அந்த இடத்துல நோட் இன்டா செல்ஃபிஷ்னஸ் ஃபார் ராமா டு, அதாவது நீ அப்பா சொன்னா சொல்லிட்டு போற, நீ ஓடுன்னு சொன்னதுல அங்க தப்பே கிடையாது. அந்த வார்த்தை இவர் என்ன பண்ணிட்டார், அப்பா வார்த்தைய எதுக்கு அந்த அப்பா வார்த்தையை மீறினாரு, அப்பா கொடுத்த ஒரு பெரிய வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக, ஒரு மேலான ஒரு விஷயத்தை பிடிப்பதற்காக இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு அவரு, அப்பா வாக்க மீறினாரு. அப்ப நீ போய் சொல்ல அப்பாட்ட, இதனாலதான் நான் போக சொன்னேன், எனக்கு காது கேட்கலாம் சொல்லக்கூடாது. தசரதரே நாமளே சொல்ல காது கேட்கலன்னு சொல்லி வேலை முடிச்சது. ஏன்னா ஒவ்வொரு கத்திட்டு கிடந்தாங்க, அது உண்மை அப்படிதான். ஏன்னா எல்லாரும் கத்து சத்தம் தான். அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ராமர் போறான்னு உலகமே ஊரே கூடிருச்சு, ஒரே சத்தம், போக வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு. அப்ப நீ நாமளே என்ன கொடுப்போம், காதை கேட்கலன்னு சொல்லி போ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன, என்னுடைய வார்த்தைக்கு நானே என்ன கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, என்னை எவன் மதிப்பான்னு அடிக்கடி நினைச்சுக்கங்க. ஒரு மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன்னா எதா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைகிட்ட, பெரியவங்க கிட்ட, வேலைக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை விட்டா கூட காப்பாற்றணும். ஏன்னா என் வாக்கை நான் காப்பாற்றவில்லை என்றால், மதிக்கவில்லை என்றால் ஊரிடம் நான் எதிர்பார்க்க முடியாது, மரியாதை எதிர்பார்க்க முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருங்க. அந்த உள்ள உங்களுக்குள்ள ஒரு தனி சுயமரியாதை இருக்குது பாத்தீங்களா, அதை இழந்துருவோம். அப்ப யூ cannot have a happy life. எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்கலாம், எத்தனை வண்டி வீட்டில் இருக்கலாம், வாகனங்கள், எத்தனை மொபைல், மூவிங் சொத்து, அசைய சொத்து எத்தனை வேணா வச்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த இடத்துல உதவாது. இந்த இடத்துல நாலனா உதவாது. நீங்க வச்சிருக்கிற ஒரானா கூட உதவாது. நாலனா கேப் போகாட்டி ஒரானா கூட உங்களை எங்க இருந்து எங்க கூட்டிட்டு வராது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருந்து கோர் பர்சனாலிட்டிக்கு உங்களை கூட்டிட்டு வராது. ஆச்சுங்களா? இப்ப என்ன சொன்ன, அது ஒரு ஸ்டோரி. ஏன், அது எதுக்காக பொய், அந்த இடத்துல பொய்மையும் அப்பா சொல்றாரு நீ போ அப்படிங்கறதும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுன் கொஞ்சம் அங்க உதவாங்கும், சுதேந்திரக்கு நம்பவே உதவாங்க. அப்ப அது ஒரு ஸ்டோரி. அடுத்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல எடுத்தீங்கன்னா கொள்ளையா எடுக்கலாம். நான் ஒரு லிமிட் பண்ணி 2-3 சொல்றேன். ஏன்னா நீங்க படிக்கும்போது, ஸ்டோரி எடுத்து படிக்கும்போது இதுக்கு பேருங்க கேஸ் ஸ்டடி பண்றதுன்னு பேரு. அதாவது ஒரு ஸ்டோரி இப்ப படிக்கிறோம், அப்படியே படிச்சுட்டே போறதுன்றது ஒண்ணு, கேஸ் ஸ்டடி பண்றதுன்னு பேரு. இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து நான் சொல்றேன் பாத்தீங்களா, இவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தது, அந்த மாதிரி நீங்க மகாபாரதத்துல கேஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடி பண்ணலாம். அதாவது ஏன் இவன் இப்படி நடந்துட்டான்னு நினைக்கும். ஒரு கேரக்டர் எடுக்கிறது, எடுத்து அதை கேஸ் ஸ்டடி பண்றது. அவன் சின்னதுல இருந்து என்னென்ன பண்ணுனா, ஏன் இப்படி பண்ணுனா அப்படிங்கறது கேஸ் ஸ்டடின்னு பேரு. இப்ப நம்ம ராமாயணத்துக்கு முடிஞ்சு மகாபாரதத்துல வரோம். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன எப்படி நடந்துகிட்டாருங்கிறது அவர் அளவுக்கு அறிவில்லினாலும் ஓரளவுக்கு இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப எதுக்காக போர் வந்தது,
அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுக்காத்த போரே. இவர் போரை தூண்டினார். வெளியில ஒரு சொல்றது கிருஷ்ணர் போரை உத்தியஸ்வ பாரதனா என்ன கிருஷ்ண பண்ணி வச்சிருக்காரு உங்க ஊர்ல? அதுல போரிடு அதெல்லாம் கிடையாது. அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை காப்பாற்றுவதற்காக சம்பவாமி யுகே யுகேம்பர், அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அவரே சொல்லுவார் பகவத்கீதையில். இப்போ அந்த இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, துரோணாச்சாரியரை போடணும். அந்த அன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு 18 நாள்ல. இன்னைக்கு துரோணாச்சாரிய போடுறன்னு பிளான். சாதாரண ஆள் இல்லைங்க அவரு. ஏன்னா இந்த பக்கம் நிக்கிற பாண்டவர்களுக்கும் சொல்லி கொடுத்துரு அவருதான், அந்த பக்கம் நிக்கிற கௌரவர்களுக்கும் சொல்லி கொடுத்துரு அவருதான். ஏதோ ஒரு இடத்த சொல்லி கொடுக்காம நிக்க வச்சிருந்தாருன்னா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. ஏன்னா சொல்லி கொடுக்குறவங்க எல்லாமே சொல்லி கொடுக்கணுங்கிற தர்மம் கிடையாதுங்க. இப்ப வீண கிளாஸ்க்கே போறீங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன் நம்மளோட பெரிய லைட்டா ஒரு இடத்துல ஏதாவது நிக்க வச்சுக்குவாங்க, அந்த இடத்துல நம்ம லாக்காவே தான் இருக்கணும். அந்த மாதிரி துரோணாச்சாரி ஏதாவது பண்ணி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாண்டவரை அப்படிங்கிற இடத்துல போட்டுடுவாரு. கௌரவருக்கு மேல 2 இந்த கௌரவருக்கு அழிவு கிடையாது. ஏன்னா இவங்க விருத்தான சப்போர்ட் பண்றாரு. அதர்ம சைடு யார் நிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் துரோணாச்சாரியரை போடணும்னு கிருஷ்ணர் ஏன் முடிவு பண்ணாருன்னா, அவர் நிக்கிற இடம் அதர்மம், கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சோ அவரை போட்டு தள்ளினா மட்டும்தான் வெற்றிங்கிறத ஸ்மெல் பண்ண முடியும் அவனால. ஏன்னா அவர் இருக்க வரைக்கும் பாண்டவர்களால ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. தர்மத்துக்குட்பட்டுதான் துரோணாச்சாரியரை போடணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த போரில் தர்மம் ஜெயிக்கணும்னா துரோணாச்சாரியார் சாவணும். இப்ப வந்தாச்சு, என்ன பண்ணுவாங்க? அவரை போட்டு தள்ளுறக்கு அவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ், யாரு? அஸ்வத்தாமா தான் அவருக்கு ஒரே வீக்னஸ். வேற ஏதோ வந்தாலும் எடுக்க மாட்டார். அஸ்வத்தாமா தான் வீக்னஸ். அதனால என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பீமனை பிடிப்பார். பிடிச்சு அஸ்வத்தாமாங்கிற பெயருடைய ஒரு யானை அங்க இருக்கும், நீ அதை போடுறான்றுவார். அவன் போட்டுருவான், பீமன் போட்டுருவான். அஸ்வத்தாமா யானை செத்து போயிடும். இது அங்க கன்வே பண்ணணும். இங்க என்னங்க சீனா ஓடிட்டு இருக்குது, தூரத்துல இருக்கவங்களுக்கு யார் துரோணாச்சாரி அங்க சும்மா வச்சு வளாசிட்டு இருக்கிறாரு, படைய துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாண்டவர் படைய. ஸ்டாப் பண்ணி ஆகணும், இங்கிருந்து அவர் கம்யூனிகேட் ஆகணும். அவர் அதை கம்யூனிகேட் பண்றதை அவர் நம்பணும். அப்ப என்ன பண்றாரு, தர்மனை கூப்பிடுறாரு. ஏன்னா யுதிஷ்டிரன் எந்த காரணத்துக்கும் போய் பேச மாட்டார். அது யாருக்கு தெரியும்? துரோணாச்சாரிக்கு தெரியும். இவன் வாயிலிருந்து எது வந்தாலும் உண்மை. என்ன பண்றாரு, அடுத்த பிளான் ஃபர்ஸ்ட் பீமன் விட்டு அவனால மட்டும்தான் யானை கொல்ல முடியும், கொண்டுட்டாரு. அடுத்தது தர்மனை பிடிக்கிறார். நீ அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு சொல்லு. அவன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்பா. ஆனா அஸ்வத்தாமா யானை செத்து அவனுக்கு தெரியாது. அஸ்வத்தாமா அங்க உயிரோடு இருக்கிறான், இன்னமே இருக்கிறன்னு சொல்றாங்க. பீஷ்மரோட பையன், சரி துரோணாச்சாரிய பையன் இன்னமே இருக்கிறன்னு சொல்றான். அவன் தர்மன் நானும் சொல்ல மாட்டேன், அஸ்வத்தாமா தான் இங்க நிக்கிறேன், என்ன செத்து போயிட்டான்னு சொல்றீங்க. அப்படி இல்லடா, இங்க யானை செத்து போச்சு நீ சொல்லு. அதையும் போய் அவரு சொல்லணும், நீ சொல்லு அஸ்வத்தாமா இறந்துட்டான், கடைசியில என்ற பெயருடைய யானைமா என்ன இவ்வளவு சென்டென்ஸ் அவர் சொல்றது. அஸ்வத்தாமா இறந்து விட்டான், அஸ்வத்தாமா என்ற பெயருடைய யானைங்கிறது 2வது சென்டென்ஸ் ஃபார்மேட் எழுதி கொடுத்துட்டார், ஸ்கிரிப்ட். இதத்தான் நீ சொல்ற. அவன் என்ன பண்ணுவான், சரி நான் சொல்லிடுறேன், யானை தானே செத்து போயிட்டான்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உண்மை பேசுறேன், உண்மையா யானை செத்து போச்சு பாக்குறேன், ஐடி பாக்குறான், செத்து கிடக்குது, அவ்வளவுதானே. அவனுக்கு தெரியாது அவங்க யானை கொண்டுட்டா, அது இவங்களுடைய யானைங்க, கௌரவருடைய யானை நினைக்கிறேன், கரெக்டா டவுட் எனக்கு தெரியல. இவன் என்ன பண்ணுவான், அஸ்வத்தாமா இறந்து விட்டார், அவ்வளவுதான் சொன்ன. அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டோன்ன திரும்பி பாப்பார், தர்ம வாயிலிருந்து வந்தோன்ன ஒரு செகண்ட் அவர் தன்னிலை மறந்துடுவார். திருஷ்டத்திமன் டப்புன்னு போட்டுருவான். ஏன்னா அவனுடைய சகாப்தமே அவரை கொல்றதுக்கு தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். திருஷ்டத்திமன் டப்புன்னு போட்டுருவான். அடுத்த லைன் சொல்லும் போது அவரு அங்க இல்ல, துரோணாச்சாரியர் விழுந்துருவார். என்ன 2வது லைன் என்ன சொல்லி ஸ்கிரிப்ட்ல, என்ற பெயருடைய யானை இறந்து விட்டது என்று அறிவிக்கிறோம். ஏன்னா ஒரு போர்லயும் அதை அறிவிக்கிறது ஒரு முறைங்க, யார் யார் இறந்துட்டாங்கன்னு அறிவிக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்கள பாடி எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சிஸ்டம் அது. அந்த காலத்துல போர்ல யார் யார் இறந்தாங்களோ உடனே அறிவிக்கணும். அப்ப அந்த சிஸ்டத்துல கொண்டு போய் பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன உதைக்குது, நினைத்தது ஒன்று, சொன்னது ஒன்று, செய்யறது ஒண்ணு. செய்யலாம், சாஸ்திரம் என்ன சொல்லுது, செய்யலாம். அப்போ அதர்மத்தை இப்ப எதற்காக தர்மன் கிருஷ்ணர் எதுக்கு இந்த ரோல் பிளே பண்ணாரு,
நாட் ஃபார். இப்ப பாருங்க, இந்த ஒரு ஸ்கீன் கிரியேட் பண்ணாரா, ஃபர்ஸ்ட் யானை கொண்டது சரி, தர்மனை பிடிச்சதும் சரி, அவன் ஒரு நிமிஷம் இது ஆகும்போது திருஷ்டத்யும்ன டக்குன்றுவார், போட்டுருவார். இதெல்லாம் இவரு சைகையில தான் திருஷ்டத்யும்ன போடுவான். ஏன்னா அவனுக்கு பயம், ஏன்னா இவரை ஏத்து நம்மளால போட்டோம்னா திருப்பி பேய கூட வந்துருவாரு. அவன் எப்படின்னு கேட்பான், கண்ணாசி எப்படின்றுவார். அவ்வளவுதான், 3 செயல் செய்வார். இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன தோணும், கிருஷ்ணர் தப்பு பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு. அது ஏமாத்தலை. ஏன்? இதனால அவருக்கு 1% கூட எது லாபம் கிடையாது. இந்த செயல் நடந்ததுனால கிருஷ்ணர் ஆபீஸ் என்னங்க அவருக்கு கிடைச்சது? 1 கோடி கோடியா பணம் கிடைச்சதா, இல்ல வீடு கிடைச்சதா, இல்ல உறவுகள் கிடைச்சதா, இல்ல பேருதான் கெட்டு போச்சு. சொல்ல போனா இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு இது புரியாம இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் தப்பு பண்றாரு, இன்னும் உலக அழிகிற வரைக்கும் பேசுவாங்க. கெட்ட பேர் தான் தனக்கு வந்திருக்கு. அப்புறம் ஏன் அவர் பண்ணினார்னா, அந்த மாதிரி சமயத்தில் தனக்கு எந்த விதமான சுயநலத்துக்காக இல்லாமல் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த இடத்துல கிருஷ்ணர் பண்ணினது சரினா அதை பார்த்து நம்மள வாழ சொல்றார். கிருஷ்ணர் எதுக்கு பண்ணி காமிச்சாரு? அதை போல் உன்னுடைய வாழ்க்கையில் சுயநலத்துக்காக இல்லாமல் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக என்ன பண்ணலாம்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிடலாம் அப்படிங்கிற கேரண்டி கிருஷ்ணர் கொடுக்கிறார். இப்போ இந்த 2 ஸ்டோரி பாத்தீங்க, இதுக்கு பேரு கேஸ் ஸ்டடி பேருங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கிறது, எனக்கு ஸ்டோரி போறது வேற விதம். இந்த மாதிரி நீங்க நிறைய கேரக்டர் எடுத்து நீங்க கேஸ் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நாம என்ன வேல்யூ கத்துக்கிறோமோ அங்க அப்படியே அழகழகா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க பட்ட கஷ்டம், ஹரிச்சந்திரன் உண்மையை ஒரு பேசி அவர் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு பொய் சொல், கடைசி வரைக்கும் கேட்பாங்க, நீ ஒன்னே ஒண்ணு சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். நீ ஹரிச்சந்திர கதைய அவனுடைய ஏன் அந்த ஆர்ஜவத்தை, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, அரசு முதல்ல இது போயிரும், கிங்டம் போயிருங்க, அப்புறம் குடும்பம் போயிரும். ஒரு பொய்க்காக எல்லாத்தையும், ஒரு பொய் சொன்னா அதெல்லாம் காப்பாத்திக்கலாம். ஆனா ராஜ்யத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, கடைசியில மனைவி, கடைசியில பையன் செத்து போய், கடைசியில மனைவி உயிர் பறிச்சுடான்னு வச்சுக்கோங்க, பையனும் செத்து போய் அதுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பொண்டாட்டி அதை பணத்தை தூக்கிட்டு வர்ற அந்த நிலையிலும் அவன் என்ன சொல்லுவாரு, நான் பேச மாட்டேன். அப்படிங்கும் போது நம்ம யோசனை பண்ணணும், இந்த மனுஷன் முட்டாளா? அழகா ராஜ்யத்தை காப்பாத்திருக்கலாம்ல ஒரு பொய்யில, ஏன் அப்படிங்கறத, அதுதான் கேஸ் ஸ்டடின்னு பேரு. ஏன் இவர் பேசல? இப்ப கைகேயி வெளியில போ ராமரன் சொல்லிட்டார், ஏன் தசரதர் ஓங்கி 2 விட்டு ஓரமா போடல? இப்ப நம்ம யோசனை பண்ணணுங்க. பாடங்கள் படிக்கும்போது குழந்தைய கதை படிக்குது, இன்னும் 50-60 வயசா இன்னும் கதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னு ஒரு கேள்வி போடுறோம். ஏன் ராமர் அத கைகேய ஒரு ஓரத்துல கடன்னு சொல்லல? தசரதர் நீ உனக்கு கொடுக்க முடியாது போனி, எல்லா சக்தி இருந்தது அவங்களுக்கு, ஏன் சொல்லல? என்ன அவங்கள முட்டாளா? ஏன், எதுக்கு இதெல்லாம்? அதுதான் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் அந்த மாதிரி நடந்தோம்னா மட்டும்தான் we can have a happy life ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ராஜ்யத்தினால் நான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது என்று ராமர் முடிவெடுத்து, எங்க அப்பா சொல்ல காப்பாற்றுவதற்காக நான் உயிரை கொடுத்தாலும் அதுதான் எனக்கு மேன்மை என்று தெரிந்ததனால், அந்த அறிவு இருந்ததனால, என்ன காவி டிரெஸ் வேற அவங்க எப்படி சொன்னாங்க பாத்தீங்களா? கைகேயி நகையெல்லாம் கழட்டுவாப்ல, எல்லாம் கழட்டு, என்ன டிரெஸ் காஷா போட்டுட்டு போங்க பாரு. ஆனா அங்க போய் இல்லற வாழ்க்கை நீங்க வாழக்கூடாதுன்னு இன்டைரக்டா, கணவன் மனைவியாக நீங்க வாழக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய துக்கம், நாமளும் அந்த மண்டை ஆட்டிருமே கட. ஏன் அத நாம பார்க்கும்போது யோசனை பண்ணணும். ஒரு புராணங்கள் படிக்கிறீங்கன்னா புராணங்கள் தாங்க வேல்யூக்கு நிக்கிற ஒரு நமக்கு அஸ்திவாரமே. அதுதான் அஸ்திவாரம் புராணங்கள் பாருங்க. 18 புராணங்கள் இருக்கு, 18 உப புராணங்கள் இருக்கு. நீங்க யார் என்னென்ன படிச்சிருக்கீங்க தெரியல, தயவு செஞ்சு படிங்க. புராணங்களை படிக்கத்தான் புராணம். இது இதிகாசம். நான் 2 கொடுத்து இதிகாசம். இன்னும் புராணங்கள் சொன்ன 18 புராணங்கள் இருக்கு, 18 உப புராணங்கள் இருக்குது. திஸ் இஸ் அவர் ஸ்கிரிப்சர்ஸ், நம்ம இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ். அத ஒரு பாரத மண்ணில் பிறந்த நான் அதை அனைத்தையும் படிக்காட்டி, எதையோ என்னால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆவது புராணங்களையும் இதிகாசங்களையும் படிப்பதுங்கிறது என்னுடைய கடமைக்குள்ள வரும். இந்த மண்ணில் பிறந்துட்டுனா இல்லையா, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு தெரியணுமா வேண்டாமா? நமக்கு எதுக்குமே நேரம் இருக்குது இல்லைங்க. கேட்டா ஒரே வார்த்தை, நேரம் இல்லை. ஏன் நீ புராணம் படிக்கல? நேரம் இல்லை.
அப்படி இல்ல. அதனுடைய வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரியணும்னா நீங்க புராணங்கள் அது கதையாக பார்க்காமல், கதையை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். இப்ப அந்த கதைக்குள்ள ஏன் அந்த ஒரு எல்லா கதைக்குள்ளும் பாருங்க, எல்லாத்துக்கும் கண்டென்ட் வந்து உபனிஷத்து, இறைவன் கொடுத்த உபனிஷத்து தான் கண்டென்ட்டுங்க. எதுக்கு? மகாபாரத பகவத்கீதைக்கும் அதுதான் கண்டென்ட், இதிகாசத்துக்கும் அதுதான் கண்டென்ட், புராணங்களுக்கு அதுதான் கண்டென்ட். இறைவன் கொடுத்தத இவங்க என்ன பண்றாங்கன்னா புரிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக அது கதை ரூபத்துல மாற்றி. இதிகாசம்ங்கிறது கதை கிடையாது, ஏன்னா இதிஹாசம் இப்படி நடந்ததுன்னு அர்த்தம். அது வந்து புராணத்துக்குள்ள கதையில் ஓடக்கூடாது. புராணங்கள் கதையா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது உண்மையா பொய்யா நடந்து. இப்ப கண்ணப்ப நாயனார் அது வந்து புராணத்துக்குள்ள வருது, அப்படி ஒண்ணு நடந்ததா இல்லையான்னு we cannot go verify. பட் ராமாயணம் மகாபாரதம் இந்த மண்ணில் நடந்தது. இப்ப இதுவே இங்க டவுட்ல இருக்குது. மித்து, ராமர் மித்து. அப்புறம் ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வந்து சேட்டலைட் வச்சு இந்த மாதிரி பாலம் கட்டி இருக்காங்க பாருன்னு ஒரு போட்டோ எடுத்து போட்டா ஓ உண்மையாட்டு இருக்குது. நமக்கு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் வர வேண்டி இருக்குது. பெத்தட்டிக் கண்டிஷன். ஏன் நம்ம இதெல்லாம் இழக்கத்தான். எதுக்கு நான் புராணங்களை இழந்ததுனால என்னங்க? இப்ப சயின்ஸ் படிச்சா பார்த்தாதா, கெமிஸ்ட்ரி படிச்சா பார்த்தாதா, மேத்ஸ் படிச்சா பார்த்தாதா? இந்த புராணங்கள்லாம் எதுக்குங்க? To understand the value of value, to have a happy life, you must read all Puranas. இல்லைனா கூட எது டைம் விஷ்ணு புராணம், கருட புராணம், ஏதோ 2 புராணங்கள் அங்க என்ன சொல்லி இருக்கு, நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லி இருக்கு, அப்படி சொல்ல என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு இதிகாசத்தை படிக்கிறீங்க, கம்பராமாயணம் படிக்கிறீங்கன்னா கதை போகிறதோட ஏன் கிருஷ்ணன் இப்படி நடந்துக்கிட்டாரு, ஏன் தசரதர் இப்படி நடந்துக்கிட்டாரு, ஏன் ராமர் இப்படி நடந்துக்கிட்டாரு, ஏன் சீத்தை. இப்ப பாருங்க, சீத்தை அவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர், ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்ணாங்க இல்லீங்களா? இந்த இடத்தை தாண்டி போகாத அப்படிங்கும்போது லக்குவன் அவங்க பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நீ வந்து என்னை அடைய பார்க்கிறாய், என் கணவனை கொண்டு விட்டு நீ என்னை அடைய. அப்பாவும் லக்குவன அல்லா லைஃபையும் பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டு போட்டு இவங்க முன்னால வந்து கடைசியில் என்ன சொல்லுவாங்க? நீ என்னை அடைவதற்காக என் கணவனை கொல்ல பார்க்கிறாய், நீ போகாட்டி இப்ப நான் போறேன். சீதை சொன்ன வார்த்தை. அவ்வளவு பெரிய சீதையாக இருந்தாலும் எமோஷனல் வார்த்தைகள் தப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அங்கிருந்து நம்ம கத்துக்கிறோம். சீதையோட இம்மெச்சூரிட்டி மைண்ட் அங்க வெளிப்படுதா இல்லீங்களா? சீதையா இருக்கவங்களுக்கு அது யாரோட பொண்ணுங்க? ஜனகர். அவர் யாரு தெரியுங்களா? அஜாப்பா. அது சீர் வந்துதான். அதாவது அவங்க ஜனகர் கல்யாணம் முடிஞ்சு சீர் அனுப்பிச்சாராம். வண்டி ஒரு ஊர்ல நிக்குதுன்னா கடைசி வந்து இங்க ஊர்லயே இருக்குது. அதாவது வண்டி சீர் போன வண்டி அயோத்தி போயிடுச்சு, ராமர் வாழ்ந்த இடத்துக்கு போயிடுச்சு. மாட்டு வண்டி கடைசி வண்டி இன்னும் நிக்குது. அப்ப யோசனை பாருங்க, எவ்வளவு சீர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அவங்களுடைய பொண்ணு. ஆனா அவ பாருங்க, அந்த ஜனக்கரை நீங்க எதுக்கு சொல்றேன், டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டோரிக்காக நான் சொல்றேன். இது அபார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்டா இருந்தாலும் பாருங்க, அந்த ஜனக்கர் அவ்வளவு சொத்து, அவ்வளவு சீர் கொடுத்துருக்கான பாருங்க. அதுவும் இவங்க சீதை போறாங்கன்னா அவங்களோட பணிப்பெண்கள் அவங்க யூஸ் பண்ணினது ஒரு வண்டி ஃபுல்லா நகை, ஒண்ணு புடவை, இந்த மாதிரி எனக்கு அத்தனையும் போன சாமான பொடிகை சாமான் எல்லாம் போகுது. இத்தனை அனுப்பிச்சாரே தவிர ஒரு இடத்தை யோசனை பண்ணி பாருங்க. நான் கேஸ் ஸ்டடி பண்ணது நான் சொல்றேன். ஒரு நாளாவது ராமங்கிட்ட வந்து டேய் உனக்கு என் பிள்ளை கொடுத்ததுக்கு நீ இப்படி படுத்துறியாடா பாடு, நான் உனக்கு என்னடா டௌரியில குறை வச்சேன்னு கேட்டாரா? ஒரு நாளாவது சீத்தையே நீ அவனோட போன, நீ அரண்மனையில ஆண்டு நான் எப்படி வளர்த்தனேன்? ஏங்க அவரு சொல்ல முடியாத, அவரை விடவாங்க நம்ம அப்பெல்லாம் வளர்த்திடுறாரு. உன்னை நான் எப்படி வளர்த்தினேன்? மூளை கட்டவளை, நீ எதுக்கு ராமனோட போனாய்? நீ அரண்மனையில் நீ இருக்க வேண்டியதானே, அவ போறானா அது அவன் தலையிலுத்து, நீ இங்க இருந்திருக்க வேண்டியது. எங்க போய் அங்க போய் நீங்க குடும்பம் நடத்த போறது இல்ல, அதுக்கு கம்மல நீ இங்கே இருந்திருக்க வேண்டியதுதானே. அப்புறம் யாரு புடிச்சிட்டு போயிட்டா? உச்சகட்ட பிரச்சனை, ராவணன் புடிச்சிட்டு போயிட்டான். அப்ப கூட வந்து நம்மளா இருந்த அந்த காலத்துல பிள்ளை பெத்தவங்களா இருந்தன்னு வச்சுக்குங்களேன், முடிஞ்சது. ஏன் அவங்க அப்படி நடந்துக்கல? நாமே இப்படி நடந்துக்கிறோம். பிள்ளையும் கொடுத்து போட்டு அது தசரன் நேரம் வந்து கூட்டி போய் அது என்ன வனம், அது ஒரு வனம், அதுல கொண்டு உட்கார வச்சு நாமலாம் தானே ஜனக்கரை வந்து ஒரு நாள் கேள்வி கேட்டு நினைக்கிறீங்க ராமரே? ஏன்னா அவர் நினைச்சா ராமர் வாழ்ந்த இடத்துல வர முடியாம காட்டுக்குள்ளலாம் வந்து நீ எல்லாம் மருமனாடா, பிள்ளை கட்டி கொடுத்தேன், அவனை அதை உருப்படியா வச்சுக்க தெரியல, அதை இன்னொருத்த தூக்கிட்டு போயிருக்கான், ஏன்னா வந்து நீ அது வரைக்கும் உடனே பிள்ளைய நம்ம கூட்டிட்டு அவர் நினைச்சாருனாங்க. அப்படிங்கிற நேரத்துல ராவணன் பிக்கப் பண்ணி போயிடலாம், ஜனக்கர் நினைத்திருந்தால். அப்படிங்கிற நேரத்துல நீங்க அதான் யோசனை பாருங்க. இப்படிங்கிற நேரத்துல ஏன்னா அவர் பேரரசர், அவரு சாதாரண அரசர் இல்ல,
தசரதற்கு ஈக்குவல், பேரரசர். அவர் நினைச்சாருன்னா அப்படி இலங்கையவே மண்ணோட தூக்கொண்டு அங்க ஜனகரதுல வச்சுக்கலாம். ஏன் தலையீடுல? போர்ல ஏன் தலையீடுல? ராமரே ஹெல்ப்புக்கு கூப்பிடல. இப்படி கேளுங்க, உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க, எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஏன் அந்த இடத்துல என் பொண்டாட்டி, என் பிள்ளைய நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே, நீ போய் தொலைடா, நானா போய் காப்பாத்திக்க, நீ ஏன் காப்பாத்த வல்ல தன் பெண்ணை? அது ராமருக்கு அவமானம், மருமகனுக்கு அது அவமானம். ஒண்ணே ஒண்ணு, நாம போய் இப்படிங்க நடந்து தூக்கிடலாம். அப்புறம் ராமர் யார வச்சு போனாரு? குரங்கு. அவர் என்ன, உன்னை பிள்ளை கொடுத்ததுக்கு மருமக குரங்கோட சண்டை போடுற, ஊரே பேசுங்க. டே, நம்மள அப்படியே பேசுவோம். நீ போறதான் போற, குரங்கு பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறிய, என்னை எவனாச்சும் மதிப்பானா? நான் என் ஜனகர், என்னை எவனாச்சும் 4 பேர் மதிப்பான். ஏன் அவர் கேட்கல? ஏன் தன் படையை அனுப்பல? ஏன் ராமர் கூப்பிடல? யோசனை பாருங்க. அப்பதான் ஏங்கிறது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம இந்த மண்ணில் பிறந்த அர்த்தம் இருக்கு. அது புரியாதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ மாத்தி மாத்தி யோசனை பண்றோம். பிள்ளை கொடுத்துட்டு பண்ற அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சம். இப்போ நீங்க இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி பழகிட்டீங்க. இப்ப நான் பண்ண கேஸ் ஸ்டடி, இது நானே படிக்கும் போது ஏன் அவர் வரல, ஏன் ஜனகரை கூப்பிடல அப்படின்னு யோசனை பண்ணும்போது எல்லாமே புரிஞ்சு போச்சு. அப்போ மருமகனுக்கு அவமானம். இவர் யார கூப்பிடல? யாரையுமே கூப்பிடல. இவர் நினைச்சிருந்தா, பரதா ஒரு படை அனுப்பு, நான் போய் ராவணனை போய் பிடிச்சி ஒரு போட்டு போட்டுட்டு முடிஞ்சிருக்காதாங்க. கூப்பிடலையே அவரு. பரதாவான்னு கூப்பிடல, ஜனகரே வாங்க, மாமனாரே வாங்கன்னு ஏன் கூப்பிடல? அது தனக்கு இழிவு. ஒண்ணு வேண்டாங்க, இன்னொரு யோசனை பாருங்க. சீதை நினைத்திருந்தால் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் வந்தாரா இல்லையா? கிளம்பி போயிருக்கலாமே. கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஆஞ்சநேயர் இந்த கனையாளி பாபார், கனையாளியை பார். உடனே அனுமன் சொன்னாரு, அம்மா ஏறி உட்காரம்மா, நான் ஊட்டிட்டு போறேன். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், அப்புறம் ராமனாச்சு எங்க சண்டை போட்டு எங்க சாப்பிட்டோம், ஏறி உட்காரமா, நான் கூட்டிட்டு போறேன். என்ன சொன்னா சீதை? நீ தேவையில்லை அனுமான், நான் நினைச்சேன் நானே அங்க வந்துட முடியும். ஆனா என் கணவனுக்கு அது இழுக்கு, பழிச்சொல். சீதையை பிடிச்சிட்டு போய் என்ன நாம் சொல்லுவோம்? சீதையை பிடிச்சிட்டு போயிட்டானா, அப்புறம் சீதையை தப்பிச்சு வந்துட்டா. பழிச்சொல். இந்த உலகம் அழியும் வரை ராமருக்கு ஒரு பழிச்சொல் வரும் என்று ஜனகர் அவ்வாறு நடந்து கொண்டார். சீதை தன் கணவனுக்கு ஒரு பழிச்சொல் வந்து விடுமே, சீதை என்ன பண்ணாங்க? கம்முன்னு அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய கற்பு தன்மையில சீதையை சொல்லுவாங்க, நான் நினைச்சேன், டே நீ அனுமன் கூப்பிடும்போது சொல்லுவாங்க, நீ உட்காரமா, அவங்க அப்படி கூப்பிடுவார் அவர் அனுமன், உட்காரமா, நான் அப்படியே பறந்த நான் போயிருவேன், நானு நீ இத ஒண்ணு வேண்டாம், ஏறி இருட்டாடு வேண்டாம், நைட்டு பறந்து போயிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம், உன்னை கொண்டு ராமத்தை கொண்டு விட்டுற, அப்புறம் என்னமோ நடக்கட்டும். அது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை, மெயின் நாள் வந்தாச்சு, நீ அடிச்சுக்கிட்டு என்ன செத்தா என்ன, போனா எவன் ஜெயிச்சானே அவன் போன. என் கணவர் என்னை மீட்டு செல்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் போது அனுமன் என்ன சொல்லல, அட போடி போக்கத்துல சொன்னாரு. நாமள அப்படிதான் சொல்லுவோம், அட லூசு நான் காப்பாத்துறேன்னு சொல்றேன், ஏன்டா பைத்தியம் முடிச்சு இப்படி திடீர். ஏன்னா எல்லாமே இப்ப மாறி போச்சுங்க. நம்ம அப்படிதான், நம்மளுக்கு அவ்வளவுதான் சக்தி, சிந்திக்கிற சக்திய ஏறிக்கொண்டு வந்த வேண்டிய சல்லு ஓடி வேண்டாம். ஏன் வரல? தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியும், தன் கணவனுடைய உதவியினாலதான் நான் காப்பாற்றப்படணும்னு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்கிறது. அது பாருங்க, அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் வேற இப்ப தீ குளிக்கிறது, அது ஒரு பெரிய இஷ்யூ. ராமர் சீதையை தீ குளிக்க சொல்லிட்டார், ஐயா ராமரா ராமரா, ஏன் தீ குளிக்க சொன்னாரு? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட்? எந்த ஒரு பெண் கணவனை விட்டுட்டு வெளியில போனா அப்படின்னா, சீதையே போயிட்டு திரும்பி வரும்போது அவள் பவித்திரமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நெருப்பு சாட்சியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, தீ கிராஸ் பண்ணி வருவாங்க. எதுக்குன்னா, நான் இன்னும் பவித்திரமானவள், கற்புடையவள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி கணவன்கிட்ட சேர்றாங்க அப்படிங்கறது தான் அங்க லாஜிக். அப்ப இத ஒரு அரசனும் அரசியும் அப்ப வாழ்ந்து காமிப்பாங்க. நாட்டு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அப்ப அரசனே தன் மனைவி அது தான் இஷ்டப்பட்டு எல்லாம் போகல, போவோம் இன்ஃபோர்ஸ் இழுத்துப்பட்டு செல்லப்பட்ட அவளாக இருந்தாலும் அந்த தன்மை மாறக்கூடாது, பழக்க வழக்கங்கள் மாறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆக்சுவலா சீதையான பூமா தேவி, அவங்களுக்கு தீயும் சுடாது, காத்தும் அடிக்காது, எது அடிக்காது, அந்த தேவியே தான் சீதா வந்திருக்காங்க. சோ அதை கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது. சோ வெளியில கணவனை விட்டு பிரிந்த பெண் மறுபடியும் கணவனிடம் சேரும் போது பவித்திரமாக வந்தால் மட்டும்தான் அந்த கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்
அதுதான் தர்மம். எந்த பெண் தன்னுடைய பவித்திரத்தை இழந்து விட்டாலோ அவள் அந்த கணவனுடன் மீண்டும் வந்து சேரக்கூடாது. ஏன்னா அது அதர்மம். உடனே பெண் உரிமை அடுத்த ஃபெமினிஸ்ட் எடுத்துறாங்க. ஏன் கணவன் அந்த காலத்துல வந்துங்க கணவன் வந்து 4-5 தசரத பாத்தீங்கன்னா 4 மனைவியோடு இருந்தார். அப்போ உடனே நம்ம என்ன சொல்றோம், அப்பெல்லாம் ஆண்கள்லாம் அவ்வளவு சுதந்திரம், பெண்களை மட்டும் அடிமை பண்ணி வச்சிருக்காங்க, தீக்குழிங்கிறாங்க, ஏன்னா ஒரு கணவனோட வாழணுங்கிறாங்க. அங்க தசரதன் அதே கேரக்டர் 4 ஒய்ஃபோட வாழ்ந்தாரு. அப்படின்னா அந்த காலத்துல ஏன் அரசர்கள் 4-5 மனைவிகளோட வாழ்ந்தார்கள் பாத்தீங்கன்னா, தட் இஸ் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் த அந்த என்ன சொல்லுதுங்க, அரசன் 4-5 மனைவிகள் 4-5 குழந்தை. ஏன்னா ஒரு போர் வருது அப்படின்னா ஒரு பையன் போறான், இறந்துடலாம், வாய்ப்புகள் அதிகம். நம்மளாட்ட ஒன்னே ஒண்ணு புடிச்சுக்கிட்டு கண்ணே கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு போர் வருது, போனா செத்துட்டா என்னங்க பண்றது? யாருங்க அரசு, யாருங்க பாத்துக்கிறது? இதெல்லாம் காரணத்தோடு செய்யப்பட்டது. இப்ப நம்ம புரியலன்னா கம்முன்னு இருந்துக்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன் தசரத 4 மணி, ஆனா குழந்தை இல்லாம தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. அதுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன யோசனை பாரு. ஒரு அரசன், அவன் அந்த காலத்துல இருந்து அரசன்ற பையங்கிறது சிஸ்டத்துல இருந்திருக்கு. அந்த காலத்துல அதுதான் சிஸ்டம். அப்ப பையன் இல்லைன்னா என்ன ஆகும்? எடுப்பார் கைப்பிள்ளதான் நாடு. யாரு நாடு போகுதுன்னா நாட்டு மக்கள் எடுப்பார் கைப்பிள்ளை போய் மாட்டிக்குவாங்க. சோ அந்த ஒரு ஒழுக்கத்துக்காகத்தான் ஒரு பையன் ஒரு போர்ல போய் இழந்துட்டாலும் அடுத்து யார் இருப்பான்? இன்னொரு பையன் இருப்பான். அவன் இழந்தாலும் அவன் இறந்தாலும் அடுத்து இன்னொரு பையன் இருப்பான். சோ அந்த காலத்துல பெண்களே அலோ பண்ணாங்க. 4-5 மனைவியோட நீ வாழு ராசா, என் புள்ள போயிட்டானா இன்னொரு பையனாவது இந்த நாட்டு. எதுக்காக அவங்க இப்படி முடிவு எடுத்தாங்க? பொசசிவ்னஸ் இல்லாம இந்த நாடு நல்லபடியாக செல்லணும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் கணவன் இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை, இட் இஸ் அ தர்மம்னு வாழ்ந்தாங்க. அது புரியாதனால என்ன பேசுறது? சீதை மட்டும் தீ குளிக்க சொன்னாங்க, தசரதை மட்டும் 4 மண்டட்டி வச்சுட்டு இருந்தாரு. அதாவது ஒன்னா உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கணும், இல்லையா கம்முன்னு இருந்துக்கணும். என்ன ஆகுதுனாங்க, நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ நாமளே கேலி கூத்து பண்ணிட்டோம். யாரு? நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ், ஹிந்துஸ்னுடைய ஸ்கிரிப்சர்ஸ், இதிகாசம் புராணங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க, நாமளே வச்சிருக்கிறோம், கேலி கூத்து பண்ணிட்டும் போது அடுத்தவன் நம்மள என்ன சொல்ல போறான்? எதுக்கு உங்களுக்கு இத்தனை கடவுள்? எதுக்கு இத்தனை கடவுள்? பதில் சொல்ல தெரியுது இல்ல. நாங்களும் பாருங்க ஒரே கடவுள், நீங்க உங்களுக்கு எதுக்கு இத்தனை கடவுள்? எதை கும்பிடுவீங்க? இத்தனை கோயில் போடுறீங்க. நாங்க பாருங்க ஒரே போனா ஒரே கோயில், ஒரே தெய்வம், ஒரே. அப்ப நமக்கு ஆமா சரியோ, நாம தான் தப்போ, இத்தனை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்குமோ? அதுல வேற பிரிவு வேற, துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம், இவங்க வேற கிளம்பிடுறாங்க. ராமானுஜர் ஒரு பக்கம், மத்வாச்சாரியர் ஒரு பக்கம், அதுக்குள்ள ஒரு இத்தனை. அப்ப நம்ம தான் கொஞ்சம் குழம்பிட்டோமோ, அவங்கள கரெக்டா போறாங்களோ அப்படின்னு மனது கெட்டுதா? எதற்கு நமக்கு இத்தனை தெய்வங்கள் என்று கேட்டீங்கன்னா, இப்ப நமக்குள்ள இருக்கிற, நீங்க சிஸ்டத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுடைய எல்லாத்துக்குள்ள இருதயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. Are you the controller of your heart? No. How it is functioning? Your lungs functioning without your control. How it is functioning? Is ஜடம். இப்ப இந்த சேர் இங்கிருந்து இப்படி வந்துருவாங்க. ஹார்ட் என்னது? ஜடம். லங்ஸ் என்னது? ஜடம். இப்ப அந்த சேர் இங்கிருந்து வருவாங்க, ஜடம். It cannot move. எப்படி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது? எப்படி லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது? எப்படி கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது? சிந்திக்கணும். அப்போ ஒரு இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒன்றுதான், படைத்தவர் ஒன்றுதான். ஆனா அதோட சக்தியா நம்ம என்ன பண்றோம்? டிஃபரண்ட் ஃபார்ம்ல கொண்டாடுகிறோம், வழிபடுகிறோம். இப்ப நமக்கு வீட்டில், அதாவது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வெல்த் அப்படின்னு ஒரு வெல்த் எடுத்தீங்க வச்சுங்களேன், அதுக்கு அத்தாரிட்டி யாரு? லக்ஷ்மி. அப்ப நாம அவங்கள வழிபட்டு அவங்களுக்கு அனுகிரகம் வேண்டி, நமக்கு வீட்டுல பண பிரச்சனை இருக்குது, பணம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம யாரை வழிபடுறோம்? அந்த சக்தியை வழிபடுகிறோம். அந்த லக்ஷ்மிங்கிற ஒரு ஆளா பார்க்க கூடாது, அது இறைவனுடைய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, சக்தி. அப்ப அவங்கள வழிபட்டா, ஏன்னா யாருகிட்ட என்ன இருக்குதோ அவங்க தான் கொடுக்க முடியும். நீங்க போய் சரஸ்வதி போய் என்ன கேட்க முடியாது, பணம் கொடு துட்டு கொடுன்னு கேட்க முடியாது. சோ அந்தந்த சக்திகளுக்கு நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? உரு கொடுத்து. ஏன்னா சக்தியை கும்பிடுனா எங்க இப்படி யாரை கும்பிடுறது? சோ என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள்? அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்தார்கள், அப்பதான் வழிபட முடியும். இங்க நின்று நீ லட்சுமி வழிபட எப்படிங்க வழிபடுவீங்க? இந்த இடத்துல சரஸ்வதி இருக்குது, கும்பிடு சாமி.
அந்த குழந்தை எப்படிங்க கும்பிடு, எதை கும்பிடு, இப்படி கை காமிச்சா நேரம் செவிடுதான் தெரியும். நம்ம செவத்தை கும்பிட்டா இன்பிட்வீன் இருக்கிற எதை கும்பிட்டு எம்டி சூனியத்தை கும்பிடுறதா, அதுக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். சோ அதனால ஒரு சக்திக்கும் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள எது வேணும்னு தோணுதோ, இப்ப குசேல இருக்காரு, குழந்தை வேணும்னு அவர் ப்ரே பண்ணணுமா என்ன, நட்சத்திரத்தை கொண்டு பெற்று வச்சிட்டார். சோ அவருக்கு என்ன தேவையில்லை, குழந்தையை கொடுக்கிற தேவதையை வழிபடுங்கிற அவசியம் இல்ல. இப்போ ஒரு தசரதுக்கு என்னாச்சு, நாளை கட்டி ஒன்னோட பிறக்கல. அப்ப அவருக்கு என்ன தேவைப்பட்டது, புத்திர காமேஷ்டி ஹோமம் தேவைப்பட்டது. அப்ப அது சாஸ்திரம் என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு அப்படி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இப்படி. சோ அந்த சக்திகள், இறைவனுடைய ஒரே இறைவன் அவருடைய சக்திகளுக்கு தனித்தனியாக ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறதா நம்மளுடைய கலாச்சாரமே தவிர, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே இறைவன் படைத்தவர், ஒரே ஈஸ்வரன் படைத்திருக்கிறார். அவருடைய சக்தியை நாம என்ன பண்றோம், இப்ப பாத்தீங்கன்னா கண்ணு, இப்ப கண்ணு வித்தவுட் யுவர் நாலேஜ் இட்ஸ் பாத்துட்டு இருக்குது, நாலேஜ் கொடுக்குதா இல்லையா, எப்படி பண்ணுது, இதுக்கு யார் சக்தி கொடுக்கறது, சூர்யா. சோ கண்ணுக்கு என்ன தேவதை வச்சுக்கிறோம், சூரிய தேவதா. காதுக்கு திக் தேவதா. அவங்க அந்த இடத்துல காதாக இருப்பதற்கு உங்க உடம்புக்குள்ள பெண்ணு. அதனாலதான் மாடு பாத்துருப்பீங்களே, காமதேனு படத்தை போட்டு உள்ள எல்லா தேவதைகளும் வரைஞ்சிருப்பாங்க, பாத்துறீங்களா, நான் அதைத்தான் இப்ப விளக்கிட்டு இருக்கேன். சோ ஒரு உடலுக்குள்ளும் இங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குள்ள உடலுக்குள்ளும் அந்தந்த இடத்தில் அந்த தேவதைகள் அந்த இடத்துல இருந்து அனுகிரகம் பண்றதுனாலதான் ஹார்ட் ஓடிட்டு இருக்குது, லங்ஸ் ஓடிட்டு இருக்குது, கிட்னி வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஜடம் தானாக செயல்படாது. ஹார்ட் இஸ் a ஜடம் made up of muscles, blood, bones, etc. etc. How it functioning? யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு சக்தி, அந்த சக்தியை தான் நம்ம என்ன வழிபடுறோம், சக்தியாக, இறைவனாக. அந்த இடத்துல ஒரு சக்தி. இப்ப மூச்சு விடுறோம், இந்த காது கேக்குது, திக் தேவதா. இப்ப பேசுறதெல்லாம் கேக்குது அப்படின்னா உள்ள யாரு வேலை யாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா, அந்த தேவதையுடைய அனுகிரகம். சோ அந்த மாதிரி அந்தந்த என்ன சொல்றது, டிவிஷன் ஆஃப் லேபர். அப்ப அது ஒன்னொன்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு தேவதைகளை வழிபடுறோம். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு குழந்தை இல்லையா, நீ என்ன பண்ணு, இந்த தேவதை வழிபடு. புத்தி சக்தி கம்மியா இருக்கா, இந்த தேவதை வழிபடு. ஞானம் பெரியவர் கஷ்டமா இருக்கா, தட்சிணாமூர்த்தி கும்பிடு. ருத்ரன், எனக்கு உன்னோட பாவம் எல்லாம் க்ஷயமாகணுமா, ருத்ரனை கும்பிடு. பாப க்ஷயமாகணுமா, ருத்ரனை கும்பிடு. பெருமாள் எது கும்பிடுறோம், அவரு ஸ்திதிகர்த்தா, இந்த உலகத்தை நடத்தி செல்பவர். வீடு நல்லபடியா போகணும், பெருமாளை கும்பிடு. யாருமே அதனால பிரம்மாஜி என்ன பண்ணிட்டாரு, அவர் வேலை முடிச்சு தூங்குறாரு. சோ யாரு பிரம்மாஜி யாரு போறதும் இல்லை, வேண்டதும் இல்லை. ஏன்னா அவர் படைச்சிட்டாரு, அவர் வேலை முடிஞ்சது, வழிபடலாம், தப்பு இல்லை. சோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் நீங்க படிக்கத்தான் நம்மளுடைய எதுக்காக நம்ம சாமி கும்பிடுறோங்கிற அந்த சின்ன விஷயத்தை. இப்ப குழந்தை கேக்குது, எதுக்குமா விநாயகர், எனக்கு முருகர் தான் பிடிக்குது, கும்பிடுறேன், கும்பிட்டுக்கலாம். இஷ்ட தேவதை யார வேணா கும்பிடலாம், தப்பே கிடையாது. இந்த தேவதை இந்த கோயிலில் வழிபட்டால் தான் சக்தி. மடத்தனம் எல்லாம் என்னதான், எந்த சிவபெருமான எந்த கோயில் இருந்தாலும் அவர் யாருதான், சிவன் தான். அங்க 5 கால பூஜை 6 கால பூஜை நடந்தாலும் அங்க இருக்கிறது சிவன்கிற சக்தி. கோயில் யாருமே கண்டுக்காம 200 வருஷங்களாக பாலடைந்து ஒரு இடத்துல லிங்கம் இருந்தாலும் அங்க யாருதான் இருக்கா, சிவன் தான். அங்க போனா தான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், இங்க வந்தா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்காதோ, அப்படி அல்ல. அங்க இருப்பதும் அதே சக்தி. இங்க விஷ்ணுவை போய் திருப்பதியில் வேண்டினாலும் விஷ்ணு தான். இங்க இருக்கிற நம்ம ஈரோட்டில் இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு போனாலும் அதே விஷ்ணு தான். அதுல ஏன் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா பல மகான்கள், முனிகள், ரிஷிகள் போன இடம் ஸ்தல விசேஷம் ஆயிரும். ஏன்னா அவங்களுடைய கால் பட்டு நிறைய பேர் இப்ப காசி, எத்தனை பேர் நம்ம பாரதத்துல பிறந்தாங்க, அத்தனை பேரும் கண்டிப்பா மகான்கள் அனைவரும் விசிட் பண்ண இடம் அது காசியா இருக்கும். சோ நீங்க அங்க போறீங்க அப்படின்னா அந்த சக்தி நமக்குள்ள கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர காசியில் இருக்கிற விஷாலாட்சியும் ஒண்ணுதான், ஈரோடு கோயில் இருக்கிற விஷாலாட்சியும் ஒரே சக்தி தான். சரிங்களா? சோ இப்ப நம்ம எடுத்த சப்ஜெக்ட் ஆர்ஜவம். நான் நிறைய கொஞ்சம் வெளியில போனேன், தெரிஞ்ச டெலிபரேட்டியா தான் போனேன். ஏன்னா ஆர்ஜவம் ஒரு கேரக்டர் உள்ள வரணும் போது கண்டிப்பா நம்ம என்ன புராணங்கள்ல நீங்க படிக்கும் போது அந்த ஒரு குணத்தை நீங்க கேஸ் ஸ்டடி பண்ணி பழகுங்க. அப்ப உங்களுக்கு அந்த குணங்கள் இம்பைப் ஆயிக்கும். ஓ இவ்வளவு வேல்யூ, அதோட வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு புராணம் will help you a lot. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ், புராணங்கள் படிக்கிறது அல்லது இதிகாசங்கள் படிக்கிறதுங்கிறது மற்றவங்களை நம்ம அடுத்த ஜெனரேஷனை படிக்க வைக்கணுங்கிறது இட் இஸ் யுவர் டியூட்டி. ஏன்னா இன்னைக்கு என் கையில ஒரு புக் இருக்கு அப்படின்னா, இதிகாசம் இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னால பல பேர் அதை படிச்சு 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 வந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த கையில புக் இருக்கு.
அது எனக்கு கிடைச்சிருக்கு, அழிஞ்சு போகாமல் இன்னைக்கு என் கையில கிடைச்சிருக்கு. ராமாயணம்னா எனக்கு முன்னாள் வாழ்ந்தவங்க அனைவரும் என்ன படிச்சிருக்காங்க, அதை படிச்சிருக்காங்க. அதனாலதான் புக் மார்க்கெட்ல விக்குது, இன்னைக்கு கிடைக்குது. அதை நான் என்ன பண்ணணும், என்னை தாண்டி வர ஜெனரேஷனுக்கு அதை என்ன பண்ணிக்கணும், இட் இஸ் மை டியூட்டி டு ஹேண்ட் ஓவர் இதிகாசம் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்படின்னா மார்க்கெட்ல போய் புக்கை வாங்கிட்டு வந்து இந்த தம்பி வச்சுக்கோ, அதான் நம்ம உடனே மட்டும் அப்படிதான் வேலை செய்யும். ஒரு புக்கா காசு போட்டு வாங்கிட்டு 100 ரூபா போட்டு வாங்கிட்டு 200 ரூபா போட்டு வாங்கிட்டு படி. நம்மளை பத்தி என்ன, அவன் என்ன சொல்லாம முதல்ல நீ படிட்டு போயிடுவான். நீங்க சொல்லி பாருங்க, இந்த காலத்துக்கு குழந்தைகிட்ட அழகா பதில் சொல்லி நீ முதல்ல படி. அப்போ லைவா இருக்கிறது வெறும் புக்கு அந்த லைவ்னஸ் கொடுக்காது. அதை படித்து அதை வாழும் பொழுது அது எங்க ராமாயணம் எதுக்கு வருது, லைவுக்கு. இப்ப நான் அதை டிஸ்கஸ் பண்ணும் போது ராமாயணத்துக்கு இந்த ஹாலுக்கு எப்படி வந்ததுங்க, லைவா வந்ததா? தசரதர் வந்தாரா, ராமர் வந்தாரா, சீதை வந்தாளா, எப்படி வந்தது? புக்கோட புக்கு நானும் வீட்டுல வச்சுட்டு நீங்களும் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி லைவுக்கு வரும்? சோ அது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, நீங்க படிக்கும் போது, அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கும் போது அது என்ன ஆகும், இட் லைவ். நான் என்ன சொல்லனா, இட் இஸ் மை டியூட்டி டு ஹேண்ட் ஓவர் திஸ் கல்ச்சர், this matter to next generation. It is my duty. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அந்த டியூட்டி கரெக்டா பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணி தப்புன்னு ஒரு செவத்தை போட்டு கட்டிட்டு எந்த ஜெனரேஷனோட இதிகாசத்தை புராணத்தை அழிச்சிடக்கூடாது. சோ இட் இஸ் மை, ஒரு மனிதனுக்கும் இட் இஸ் டியூட்டி. அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, நமக்கு தேவையில்லை. இட் இஸ் மை டியூட்டி. முதல்ல ஒரு புக்கை வாங்கணும். எல்லாத்து வீட்லயும் என்ன இருக்கணும், ராமாயணம் மகாபாரதங்கிறது நம்ம வீட்டுல இருக்கணும். அப்புறம் அத கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளுக்கு சொல்லணும் பேசும்போது. ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஃபுல்லா அடிக்ட் டு செல்போன் செல்போன் செல்போன். சோ கொஞ்ச நேரம் அவங்களோட பேசணும்னா, வாங்க உட்காருங்க, குழந்தைகிட்ட எப்படிங்க பேசுறது, ஒரு கதை எடுத்து இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி குழந்தை கேக்குங்க. சீத்தை ஏன் இப்படி கிராஸ் கொஸ்டினா போடணும், ஏன் சீத்தையை இப்படி குளிக்க சொன்னாரு, அப்ப நீங்க அந்த அளவுக்கு இம்பைட் வித் நாலேஜ், then only you can share. ஏன்னா கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ல தெரியுமே, அதெல்லாம் தெரியாது, அது அங்கிருந்து அப்படியே சொல்றேன். நாம நல்லா மாஸ்டர் ஆயிக்கணும். அது என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும், அப்பதான் நம்மள மடிக்கி. அப்ப அடுத்த நாள் ஸ்டோரி சொன்னா உட்காரு. இல்லைன்னா நீ ஆச்சும் ஸ்டோரி ஆச்சு, நீ கிளம்பு, நானே படிச்சுக்கிறதா, செல்ல போட்டா எல்லாமே வருது, உன்னோட ஸ்டோரியே வேண்டான்னு போயிடும். சோ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ த வேல்யூ ஆஃப் ஆல் த இதிகாசாஸ் புராணாஸ். தரவு பண்ணுங்க, அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இட்ஸ் யுவர் டியூட்டி. இதுல எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கெல்லாம் வழியே கிடையாது. You must find time for that. It is your duty to hand over Idihasa, Purana, scriptures, any scripture, Bhagavad Gita, any scriptures. It is your duty to hand over to the next generation. That's the gratitude to my culture. இதுதான் நம்மளுடைய கிராட்டிடியூட. தவிர எனக்கு நான் தமிழன்டா, தமிழேண்டா, இந்த தமிழேண்டா, திருக்குறளை என்ன சும்மா சொல்லிக்க வேண்டியது, மாடு ஒன்று வரைஞ்சிக்க வேண்டியது, கார்ல பின்னால ஒட்டிக்க வேண்டியது, நான் தமிழேண்டா, அது வார்த்தைகள். இதுதான் வேல்யூ பண்ண தமிழுக்கு. இதை நீ திருக்குறளை படிக்கிறீங்க, தமிழ் கம்பராமாயணம் படிக்கிறீங்க, இதிகாசங்கள் படிக்கிறீங்க, அங்கதான் தமிழ் லைவுக்கு வருது. கார்ல படத்தை ஒட்டிக்கிட்டு நான் தமிழண்டா தமிழண்டா நாலு கத்திட்டு போராட்டத்துல போய் இறங்கிட்டா, இது மஞ்சு விரட்டு என்ன சொல்றாங்க, மாடு ஓட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இட்ஸ் குட் திங். ஏன்னா அவங்க தான் ஃபைட் பண்ண முடியும், நம்மளாம் போய் அந்த மாடெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவங்களோட நம்ம நல்லா பண்ணலாம் பை ஹேண்ட் ஓவர் த ஸ்கிரிப்சர்ஸ் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.